கோவிந்தராஜ் சார், இதில் குற்றச்சாட்டு அதிமுகவிலேருந்து வரக்கூடியவர்கள் வந்துட்டாங்க அப்படின்னு. அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் ஆளுங்கட்சியாக இருந்துட்டோம், ஏற்கனவே 5 வருஷம் இருந்தோம் எதிர்க்கட்சி வரிசையில், இன்னும் 5 வருஷம் எங்களால் எதிர்க்கட்சி வரிசையில் இருக்க முடியாது, அது சிக்கலாக இருக்கும், ஏன்னா மக்களுக்கு நல்லது செய்ய முடியல எங்களால், அதனால் நாங்கள் தாவேக்கா பக்கம் வர்றோம். அவங்க தாவேக்கா பக்கம் வர்றதுக்கு தாவேக்கா மேலே விமர்சனம் என்ன வருதுன்னா, பாருங்கள் இது விஜயோட மாஸ்டர் பிளான், அவர் தான் ஒவ்வொன்றா உருவிட்டுருக்கார் அப்படின்னு சொல்லி, எந்த விதத்தில் சரியானதாக இருக்குது? அதாவது முதலிலே இன்றைக்கு இப்போ சற்று முன்னர் வரக்கூடிய செய்திகள் எல்லாம், அதாவது பிரிந்தவர்கள் ஒன்றிணைந்து விட்டார்கள், அது மகிழ்ச்சி அளிக்கிறது, வரவேற்கக்கூடியது, மறப்போம் மன்னிப்போம் அப்படின்னு சொல்லி அது மன்னித்து ஏற்றுக்கொண்டு விட்டார் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இது வரவேற்கக்கூடிய ஒரு நிகழ்வு. இது சரி. இப்போ இந்த 4 பேர் நீங்கள் வந்து சொல்லியிருக்கிறீங்க, அவங்க வந்து நாங்கள் வந்து ஆளுங்கட்சியில் இருந்தால் தான் எல்லாம் செய்ய முடியும்னு சொல்லிட்டு, அதாவது அவங்களுடைய எப்படியெல்லாம் இது அப்பப்போ நேரத்துக்கு தகுந்த மாதிரி எப்படியெல்லாம் ட்விஸ்ட் பண்ணுறாங்கன்றதை உற்று நோக்கணும். நம்ம என்ன ட்விஸ்ட் பண்ணுறாங்க? அதாவது திரு இசக்கி சுப்பையா அவர்கள் நேற்றுக்கு என்ன சொல்லியிருக்கிறாரு, நாங்கள் வந்து இது நீங்கள் சொன்னது தான் இப்போ குறிப்பிட்டார். இன்றைக்கி என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் இடைத்தேர்தலில் நிற்க போகிறது கிடையாது. அப்போ இடைத்தேர்தலில் நிற்க போகிறது இல்லைன்னா அப்போ எப்படி அவர் எம்எல்ஏவாக இருந்து மக்களுக்கு தொண்டு செய்யக்கூடும், ஆளுங்கட்சியிலேருந்து எப்படி தொண்டு செய்யக்கூடும்? தொகுதிக்கு வந்து ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடியவர்கள் வந்தால், அவர்கள் ஆளுங்கட்சியில் இருந்தால், அப்போ மக்களுக்கு தேவையான நலத்திட்டங்கள் நேரடியாக அவர். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்த சொன்னார், நாங்கள் என்னுடைய கோரிக்கைகளை முதலமைச்சர்கிட்ட வச்சிருக்கிறேன், பரிசீலிப்பதாக சொல்லியிருக்கிறார், அது போன ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறார். நீங்கள் இதுக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க, குதிரை பேரம், மிகவும் கீழ்த்தேரமான குதிரை பேரம் சொன்னீங்க. அப்ப அவரை நிக்கல இல்லப்பாங்க, அதுல மாற்று கருத்தே கிடையாதுங்க. அதாவது திரு எடப்பாடி பழனிசாமி, எதிர்க்கட்சிகள் அனைவரும் இந்த குற்றச்சாட்டு வைத்திருக்கிறார்கள், இது குதிரை பேரம் அரசு, அதாவது குதிரை வேகத்தில் செயல்படுகின்ற குதிரை பேர அரசு. அதுதான் எல்லோருமே அந்த குற்றச்சாட்டை வைக்கிறார்கள். அந்த இடத்துல திமுகவும் அதிமுகவும் இணைஞ்சிருச்சு. ஏங்க எல்லாருமே திமுக எல்லாருமே இது வந்து எல்லாருமே வச்சிருக்கிற ஒரு குற்றச்சாட்டுங்க. இது வந்து இன்றைக்கு இந்த 4 பேரை வந்து அவங்க பதவி ராஜினாமா செய்த உடனே தவேகா கட்சியில் போய் இணைக்கிறத இன்னைக்கு திருமாவளவன் கண்டித்திருக்கிறார், கம்யூனிஸ்ட் கட்சிகள் கண்டித்திருக்கிறது, அவங்களோட இருக்கக்கூடிய கூட்டணியில் இருக்கிறவங்க எல்லாருமே கண்டித்திருக்கிறாங்க. அப்போ இதில் இதுலேருந்து அவங்க சொல்லக்கூடிய இது என்ன, இன்டைரக்ட் ஹிடன் மெசேஜ் டீகோட் பண்ணி பார்த்தா இது போல செய்யக்கூடாது, குதிரை பேரங்கள்லாம் செய்யக்கூடாது என்பதுதான் இதனுடைய. நம்ம வந்து நான் சொல்ல உங்களுக்கு நினைவு இருக்கும், தேமுதிகவை சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு 8 எம்எல்ஏக்கள் அதே கட்சி கரவேட்டி கட்டிட்டு சட்டமன்றத்துக்குள்ளே உட்கார்ந்துருந்தாங்க, அது ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு நினைவுபடுத்துறேன். ஏங்க அது வந்து அது குதிரை பேரம் கிடையாது. ஏங்க குதிரை பேரம் அந்த சமயத்தில் அது குதிரை பேரமே கிடையாதுங்க. அது வந்து இவங்க அவங்களா வாண்டடா வந்தா குதிரை பேரம், அவங்க வந்து இருக்கிறவங்க கட்சிக்காரங்களே சேர்த்தா குதிரை பேரம் கிடையாது. ஏங்க அந்த சமயத்துல அதிமுக முழு மெஜாரிட்டியோட ஆட்சியில இருந்தாங்க. அப்புறம் எதுக்கு சார் 8 பேர் கரவேட்டி கட்டினாங்க? ஏங்க இப்ப பாத்தீங்கன்னாக்கா ஆட்சி மெஜாரிட்டியில இருக்காங்களா, அந்த சமயத்துல முழு மெஜாரிட்டியில இருந்தாங்க. அப்ப அதிமுக குதிரை பேரம் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. எம்எல்ஏக்கள் வந்து கட்சிக்கு கரவேட்டிக்கு எந்த கட்சியிலிருந்து மாற்றி அவங்க அந்த சமயத்துல நீங்க எலெக்ட் ஆகி வந்தாங்களோ அந்த கட்சியிலிருந்து மாறி வந்து வேறொரு கட்சியினுடைய கரவேட்டி கட்டுவது என்ன? மீண்டும் நீங்க இப்ப குதிரை பேரம் சொன்னதுக்கு நான் இதை சொல்லிருக்கிறேன். நான் வந்து நீங்க குறிப்பிட்ட அந்த சமயத்தில் தேமுதிகவில் அவங்க வந்து சேர்ந்தாங்க, அவங்களாம் வந்து சேர்ந்தாங்க. அந்த சமயத்தில் அதிமுக அதிக பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைத்தது, அவங்களுக்கு குதிரை பேரம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இப்பொழுது பார்த்தீங்கன்னாக்க விஜய் அவர்கள் இருக்கக்கூடிய மாண்புமிகு முதல்வர் திரு விஜய் வந்து அது வந்து மெஜாரிட்டியே கிடையாது, மைனாரிட்டி அரசு, குதிரை பேரம் செய்து தான் பண்ண வேண்டும். இவங்க இப்போ எம்எல்ஏக்கு இது பண்ணியிருக்காங்க, யாருன்னா ஒருத்தர் வந்து எம்எல்ஏவாக ரிசைன், அதாவது பாடுபட்டு பைசாலாம் செலவு பண்ணி தேர்தலில் ஜெயிச்சிருக்காங்க, அதிமுக இரட்டை இலை டிக்கெட்லேருந்து ஜெயிச்சிருக்காங்க. அப்போ அவங்க வந்து இது போல் ரிசைன் பண்ணுறேன்னு தெரிஞ்சுதான் ஏன் தேர்தலில் நிற்பானே? இது போல் பதவி ராஜினாமா செய்யக்கூடியவர்கள் ஏன் தேர்தலில் நின்று மக்களிடையே சந்தித்து அதிமுகவுக்கு வாக்கு கேட்டு ஏன் அதை செய்தார்கள்? அது கேள்வி வருதா இல்லையா? இப்ப வந்து ரிசைன் பண்ணிட்டு சும்மா அவங்க வந்து ஆளுங்கட்சியா வந்துருவோம்னு நினைச்சிருக்காங்க சார், ஆளுங்கட்சியா வர முடியல சார், அதுங்காட்டிக்கு இந்த பக்கம் வந்துட்டாங்க சார், அவ்வளவுதானே கணக்கு. ஏங்க ஆளுங்கட்சியா வருது அந்த வராது வந்து அது வந்து மக்களுடைய கையில தான் இருக்கு, அதனாலதான் இந்த பக்கம் வந்துட்டாங்க. ஏங்க இந்த மக்களே இப்ப எப்படி போய் மக்களை சந்திப்பார்கள் இவர்கள் வந்து? இது பாத்தீங்கன்னா குதிரை பேர் இருந்தாங்க. ஏங்க இங்கே இருந்துக்கிட்டு சம்பாதிக்க முடியாது, ஒரு எம்எல்ஏவா ஒரு எதிர்கட்சி எம்எல்ஏவா இருந்தால் கல்லா கட்ட முடியாது, சம்பாதிக்க முடியாது. அதனால் இவங்க வந்து ஒரு குதிரை பேரத்துக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார் தான்
பல்வேறு செய்திகள்லாம் வருகிறது. கோவிந்தராஜன் சொல்ற கணக்கின் அடிப்படையில் எடுத்துக்கொண்டால் அப்போது இருந்த தேமுதிக எம்எல்ஏக்களும் அதே அடிப்படையில் தான் வந்தார்களா? கல்லா கட்ட முடியாது, சம்பாதிக்க முடியாதுங்கிற அடிப்படையில் தான் அப்போ தேமுதிக எம்எல்ஏக்களும் வந்தார்களா? இப்போ நீங்க இது சொல்றது சரின்னா அது சொல்றது சரியா தானே இருக்கும். ஏங்க அப்போ இருக்கக்கூடிய தேமுதிக, அதாவது அப்போ இருக்க, மீண்டும் நான் குறிப்பிடுறேன், அப்போ வந்து ஒரு ஆட்சியில் இருந்தப்போ ஆளுங்கட்சியோடு நம்ம வரணும் அப்படின்ற ஒரு இதில் வந்திருந்தாங்க. அப்போ வந்து பல கருத்து வேறுபாடுகள் அந்த கட்சிக்குள்ளே இருந்ததுனால அந்த கருத்து வேறுபாடு காரணமாக வந்திருந்தாங்க. இங்கே அப்படி கிடையாது, தெள்ள தெளிவாக தெரியுதுங்களே. இங்கே தெள்ள தெளிவாக எல்லோரும் இதை சொல்லியிருக்காங்க. மீண்டும் குறிப்பிடுகிறேன், சட்டமன்றத்திலே தேமுதிகவுடைய தலைவர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார், அந்த முகத்தை மூடிக்கொண்டு மறைத்து கொண்டு போன அந்த நபர் யார்? இதுவரைக்கும் அதுக்கு உண்டான விடை கிடைக்கவே இல்லையே. திரு விஜய் அவர்கள் அதற்கு பதில் கூறினாரா? மற்ற கட்சியில் அவர்களுடைய இருக்கக்கூடிய எல்லா அமைச்சர்களும் பதில் கூறினாரா? இதுவரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு பதில் யாருன்னு தெரியவே இல்லையே. குதிரை பேரம் இல்லாத என்ன இருக்குது? ரெண்டாவது இப்ப திரு மாண்புமிகு முதல்வர் திரு விஜய் அவர்கள் ஒரு 10-15 நாள் ஆயிப்போச்சு. அதை பார்க்குறப்ப எனக்கு ஒரு இதுதான் வருது. அவர் இது பார்க்குறப்ப என் மனதில் ஒன்று தோணுது, சொல்றேன். அதை வந்து அதாவது ஆக்டிங்லேருந்து சிஎம்மா ஆனார் மாண்புமிகு முதல்வர் திரு விஜய் அவர்கள். ஆக்டிங்ல இருந்தார், நடிகராக இருந்து ஒரு சிஎம்மா வந்திருக்கிறாரு. இப்போ சிஎம்மா ஆக்ட் பண்றார். இப்போ ஆக்டிங்லேருந்து சிஎம்மா வந்தார், இப்போ சிஎம்மா ஆக்ட் பண்றாரு. ஆனால் ஒரிஜினலாக ஆக்டிவ் சிஎம்மா இருக்கிறது வேற ஒருத்தர், ஆக்டிவ் சிஎம்மா இருக்கிறது வேற ஒருவர். அதுதான் நடந்துட்டு இருக்குது. அந்த வேறு ஒருவர் ஆக்டிவ் சிஎம்மா இருந்து முதல் போட்ட அமைச்சர் எப்படி நம்ம கூப்பிடலாம்? முதல் போட்ட அமைச்சர் எப்படிங்க கூப்பிடலாம்? முதல் போட்ட அமைச்சர் எப்படி கூப்பிடலாம்? எனக்கு தெரியல, நீங்க சொல்லுங்க. எனக்கு தெரியல, நீங்களே சொல்லுங்க. முதல் போட்ட அமைச்சரை எப்படி கூப்பிடலாம்? அவர் தான் இப்போ வந்து ஆக்டிங் சிஎம்மா இருந்துட்டு இருக்கார். எல்லா இடத்துலையும் அவர் தான் வந்து இது பண்ணிட்டு இருக்கிறார். இந்த ஆட்சியை தக்க வைப்பதற்கு எல்லாம் குதிரை பேரத்தில் அவர் தான் பண்றாரு. அவரை கேட்டா இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து முழுக்க முழுக்க திரு கோவிந்தராஜன் அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட்டு. இது வந்து எந்த இதுக்கான மொத்த ஜவாப்தாரி நீங்க தான் அப்படிங்கிறத நான் ஒரு டிஸ்க்ளோஷராக கொடுத்துக்கிறேன். என்ன காரணம்னா, நீங்கள் சொல்வதற்கான எவ்வித ஆதாரம் இருப்பதாக இருக்கிறதுங்கிறது நீங்க அதை ஸ்டேட்மெண்ட்டோடு சேர்த்து சொல்லணுங்கிற இந்த நேரத்தில் கோரிக்கை வைக்கிறேன். ஏங்க இது அவர் நீங்க ஒரு குற்றச்சாட்டு சொல்லிங்க, யூ ஆர் அலிகேட்டிங் மினிஸ்டர். அந்த அவர் வந்து எதுவும் பண்ணல. நான் என்ன சொல்லிருக்கேன், முதல் போட்ட அமைச்சர். அவர் முதல் போடலீங்களா? அமைச்சர் யாரு? அந்த கட்சிக்கு அமைச்சர் யார்? சரி, முதல் போட்ட அமைச்சர் யார்? முதல் போட்ட அமைச்சர் திரு ஆதவ அர்ஜுனா. அப்ப அந்த ஆதவ அர்ஜுனா அவர்கள் மீது நீங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்கான ஆதாரம் என்ன? ஏங்க நான் அவர்கிட்ட என்ன, இந்த குதிரை பேரம் அவர் தான் வந்து முதல் போட்ட அமைச்சர்னு நீங்க ஸ்டேட்மெண்ட் சொல்றீங்க. ஏங்க முதல் போட்ட அமைச்சருக்கு எப்படின்னா, இந்த கட்சி ஏங்க கட்சி மாநாடெல்லாம் அவர் தான் நடத்திருக்காரு, அவர் தானே எல்லாம் பண்ணிருக்காரு. கட்சிக்கு நிதி, கட்சிக்கு அவர் வந்து நிதியே கொடுக்கலன்றீங்களா? நீங்க மறுக்கிறீங்களா? இந்த தாவேகா கட்சிக்கு நிதியே கொடுக்கலன்றத மறுத்தீங்களா? நீங்க மறுப்பீங்களா? நீங்க அலிகேஷன் வைக்கிறீங்க, நான் கேட்கறது அதற்கான ஆதாரம் சொல்லுங்கள். ஏங்க நான் இப்ப கேட்கறேங்க, ஏங்க அவரு தான் வந்து கட்சியில எல்லாமே வந்து அதாவது நிதி எல்லாம் கொடுத்து இந்த மாநாடு ஆரம்பிக்க முதல் மாநாடு ஆரம்பிக்கிறதுல இருந்து இந்த கட்சிக்கு அவர் தான் நிதி அளித்திருக்கிறார். எல்லா பொதுவெளியிலும் தெரியுது. டிவைட் பண்ணாதீங்க. நான் கேட்பது முதல் போட்ட அமைச்சர்னு நீங்க வந்து the very word you have used. நான் என்ன கேட்கிறேன்னா, அந்த வார்த்தைக்கான ஆதாரம் என்ன? ஏங்க ஒரு கட்சிக்கு வந்து நிதி கொடுக்கறது அவர் தான் கொடுத்திருக்காரு. அதான் முதல் நிதி கொடுக்கறது தான் முதல்ல ஒரு கட்சி ஆரம்பிக்கிறது, அந்த நிதி கொடுக்கறது அதுதான் முதல் போடுறது. அதான் நான் சொல்லிருக்கேன். I think you are deviating. நான் என்ன கேட்கிறேன், நான் டிவியேட்லாம் பண்ணலங்க. நான் வந்து ஒரு கட்சிக்கு அந்த கட்சிக்கு தாவேகா என்கின்ற கட்சிக்கு ஒரு முதலீடு செய்து அந்த கட்சியை ஆரம்பித்து நிதி உதவி செய்து முதலீடு செய்து நடத்துவதற்கு அது கம்பெனி கிடையாது. முதலீடு செய்து நடத்துவதற்கு அது தொழில் கிடையாது. ஏங்க தொழிலா தான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப தாவேகா கட்சி என்பது ஒரு கம்பெனியாகத்தான் செயல்படுது. ஒரு ரீல்ஸ் எல்லாம் போட்டு செய்யறது வந்து ஒரு அரசுக்கு இதுவாங்களா? நீங்க ஒரு ரீல்ஸ் எல்லாம் போட்டு you can make any statement, you can make any comments, அத பத்தி இல்ல. ஆனா நீங்க சொல்வதற்கான ஒரு எங்கேயா இது ஆதாரம் இதுல இருக்கு அப்படிங்கறத சொல்லுங்க. மீண்டும் நான் குறிப்பிடுறேங்க, அவர் தாங்க ஒரு முதலீடு செய்திருக்கிறார் இந்த தாவேகா என்கின்ற கட்சிக்கு. அவர் நிதி உதவி கொடுக்கலன்றது நீங்க மறுக்கிறீங்களா? எனக்கு தெரியாதுன்னு சொல்றேன். ஏங்க ஊர் முழுக்க தெரிஞ்சிருக்கு அவர் தான் நிதி உதவி செய்திருக்கிறார். நான் I don't know, really I don't know. எனக்கு தெரியும் அவங்க எந்த இடத்துல முதலீடு போட்டாங்க, எந்த இடத்துல அவர்கள் வந்து நிதி கொடுத்தார்கள் என்பது எனக்கு தெரியாது. நீங்க தெரிஞ்சா சொல்லுங்க. அந்த கட்சிக்காரங்களுக்கே தெரியும் அவர் தான் வந்து சார். எனக்கு தெரியும் சார், நீங்க சொல்லுங்க சார். அவர் தான். அதனால அதை வைத்துக்கொண்டு தான் நான் அவர் வந்து முதல் போட்ட அமைச்சர் என்று நான் குறிப்பிடுகிறேன். வேற எந்த விதமான எதுவுமே கிடையாது. யூடியூப் எல்லாம் பார்த்ததுலாம் இல்லைங்க.
யூடியூப் எல்லாம் பார்த்தது கிடையாது. அவர் இல்ல கோலப்பன் சார் இல்ல அதெல்லாம் நான் எல்லாம் சந்திக்கிறேன். இல்ல சார். வம்புல நான் சந்திக்கிறேன். நான் வந்து இல்ல ஒரு முதல் போட்டோ ஒரு நிமிஷம் இல்ல அதெல்லாம் பேசுவோம். இல்ல நான் என்ன சார் வந்து ரொம்ப தெளிவா ஒரு ஸ்டேட்மெண்ட் மேக் பண்ணாங்க. நான் அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கான பின்னணி என்னங்கிறத புரிஞ்சுக்க முயற்சி பண்றேன். ஏன்னா எனக்கு தெரியாது நீங்க யார் சொன்னீங்கன்னா எனக்கு ஆதாரம் இல்லாம நம்ம கேட்க முடியும். அந்த அடிப்படையில் நான் கேட்டேன். நீங்க you have made a very clear statement stating that அவர் முதல் போட்ட அமைச்சர்னு சொல்றீங்க. which means என்னன்னா அதுல ஏதோ ஒரு விஷயத்தை அவர் போட்டிருக்கிறாருன்னு சொல்றீங்க. இந்த கட்சிக்கு நிதி உதவி செய்து கட்சியை வளர்த்து இவ்வளவு தூரத்துக்கு ஆளாக்கி நிதி கொடுத்திருக்கிறாருன்னு சொல்றதுக்கும் முதல் போட்டிருக்காருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அது போட்ட லீமா ரோஸ் அவர்கள் பண்ணிருக்காங்க அந்த தொகுதியில் அப்படிங்கிற அதை ஏத்துக்க முடியுமா? பேசுவோம் திரு பிரான்சிஸ் செபாஸ்டியன் 450 கோடி ரூபாய் கொடுத்திருக்காருங்க. அதுக்கு லீமா ரோஸ் அவர்கள் செஞ்சது சரி அப்படினா பேசுவோம் செஞ்சது சரினா இல்ல சார் பேசுவோம். அதிமுகவில் அந்த லீகல் இருக்கக்கூடிய ராஜ்யசபா உறுப்பினர் திரு என்பதுரை அவரும் சட்டம் படிச்சிருக்கார். அவரு நேற்றைக்கு பத்திரிகையாளர் சந்திப்பில் தெளிவா ஒரு இதை சொல்லியிருக்காரு. இந்த 4 பேர் இப்போ ராஜினாமா செய்தார்கள் அதிமுக எம்எல்ஏக்கள். அதுக்கு அவர் குறிப்பிட்டார் ஆன்டி டிஃபெக்ஷன் லா அந்த சட்டத்தை குறிப்பார். இஃப் எம்எல்ஏ ரிசைன்ஸ் டு அவாய்ட் டிஸ்குவாலிஃபிகேஷன் பேசிக் இதுதான். இஃப் த எம்எல்ஏ ரிசைன் டு அவாய்ட் டிஸ்குவாலிஃபிகேஷன் அண்ட் இமீடியட்லி ஸ்விட்ச் பொலிட்டிக்கல் சைட்ஸ் லீகல் சேலஞ்சஸ் கேன் ரைஸ் அண்டர் த 10th schedule ஆன்டி டிஃபெக்ஷன் லா. Past cases of Karnataka, Madhya Pradesh created litigation. இதைத்தான் திரு என்பதுரை அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். ஆனா அதுவுமே ரெசிக்னேஷனுக்கு அப்புறம் அது ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதாங்கிற கேள்வி இருக்கு. ரெசிக்னேஷன் அதாவது இவங்க டிஸ்குவாலிஃபிகேஷன் பண்ணிடுவாங்கன்ற ஒரு இதுல ரெசிக்னேஷன் இல்ல நீங்க ரெசிக்னேட் பண்ணிட்டாங்க. ரெசிக்னேஷன் அக்செப்ட் ஆயிடுச்சுனா இல்ல க்ளீனா பாருங்க இந்த இதுல வெரி கிளியர்லி இஃப் தி எம்எல்ஏஸ் ரிசைன் டு அவாய்ட் டிஸ்குவாலிஃபிகேஷன் அதாவது அந்த டிஸ்குவாலிஃபிகேஷன் அவாய்ட் பண்றது இது பண்றது அது நீங்க டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆயிடுவீங்களோ தெரிஞ்சு அவங்க பண்றாங்கங்கிறது ஒரு பக்கம். ஆனா ரெசிக்னேஷன் ஃபர்ஸ்ட் அக்செப்ட் ஆயிடுச்சுனா அந்த டிஸ்குவாலிஃபிகேஷனே வராதுன்னு நான் சொல்றேன். ரெண்டாவது நேத்துக்கு கொடுத்த லெட்டர்ல மரகதகுமார் வேலு பேரெல்லாம் கூப்பிடுவாங்க பாத்தீங்களா? பேர் வாசிச்சார். ஆனா அந்த அம்மா நேத்தே ரிசைன் பண்ணியாச்சு. அப்போ அங்க ஏதோ ஒரு பொடி வச்சுதான் வேலை செய்யறாங்க. ஓகே திரு விஜய் அவர்கள் வந்து தூய சக்தின்னு எல்லாம் சொல்லி இது பண்ணியிருக்காரு. கட்சியில பாத்தீங்கன்னா இது திமுக 2.0 மக்கள் பார்க்கிறார்கள். அவங்க அதிமுகன்னு சொல்றாங்க சார். திமுக 2.0 அதாவது அதிமுக தான் இருக்காங்க சார். ஒரே ஒரு இது சொல்றேன் திரு மாண்புமிகு அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் இருந்து சப்போர்ட் பண்ணிருக்கக்கூடிய கட்சிகள் தான் இருக்காங்க. ஆனா கட்சிக்குள்ளே அதிமுக காரங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆதவர்ஜுன அமைச்சர் சொல்றாரு இது வந்து நவீன புதிய அதிமுகன்னு சொல்றாரு. சார் இது திமுக அதிமுக ஒரு அவியல் சார். தாவேக்கான்றது எல்லாத்தையும் சேர்ந்து ஒரு அவியல். நீங்க என்ன சொன்னீங்க? நவீன அதிமுகன்னு சொன்னீங்க, நவீன திமுகன்னு சொன்னீங்க சார். ஆனா ஆட்சி வந்து திராவிட மாடல் 2.0 கட்சிக்குள்ள இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு அவியல். இதுல பாத்தீங்கன்னாக்க இவர் சொல்றாரு குற்றப்பின்னணி இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா தாவேக்கால பார்த்தீங்கன்னா 41 எம்எல்ஏக்கள் குற்றப்பின்னணியில் இருக்காங்க. ஏறத்தாழ 38%. அதே போல அதிதீவிர குற்றப்பின்னணியில் இருக்கக்கூடியவர்கள் 18%. அதில் ஒரு நிதி அமைச்சராக இருக்கக்கூடியவர் அவர் மீது மிகப்பெரிய ஒரு குற்றப்பின்னணி இருக்கு சார். அவர் நிதி அமைச்சராக இருக்காரு. இதுதான் தூய சக்தியான்னு மக்கள் கேட்கிறாங்க. இது போல தூய சக்தி நீங்களும் கேட்குறீங்க மக்களும் கேட்குறாங்க. நான் ஒரு சிட்டிசன் கிடையாதா? நான் வேற்று கிரகத்திலிருந்து வந்திருக்கிறேன். நான் வந்து கேட்கக்கூடாதா? நான் அதனால இது தூய சக்தி கிடையாது. இது பாத்தீங்கன்னா மீண்டும் பாத்தீங்கன்னா இது வந்து துர்நாற்ற சக்தியாகத்தான் விளங்குகிறது தாவேகா என்பது.